நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தானே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அதனால் வந்து படம் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. நெகட்டிவ் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு படம் எடுக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். படம் எடுக்கிறவங்க, ப்ரொடியூசரு, டேரக்டரு அண்ட் வந்து நடிகருங்க, அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அது அவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அவ்வளோ உடனே டப்புன்னு வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் படம் இல்லைங்க. மூவியில் வந்து வீட்டில் இருக்கவங்களே லஞ்சம் வாங்கினா நம்ம என்ன பண்ணணுன்ற மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா லஞ்சம் வாங்குறான்றதுக்காக நம்ம போய் அப்பாவை காட்டி கொடுத்துருவோமா? சரி, இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் வெர்ஷன் ஆஃப் இந்தியன் இந்த காலத்தில் வந்தால் இப்படி தான் நடக்கும். நம்மளாம் அடிச்சு துரத்திடுவோம். நம்மளே அடிச்சு துரத்திடுவோம். சரி, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நேர்மையானவங்க தான் அதை செய்ய முடியும். என்ன வேணால் அட்வைஸ் வேணால் பண்ணலாம், ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அட்வைஸ் வேணால் பண்ணலாம். இப்போ இருக்கிற காலத்துக்கு லஞ்சம் வாங்குறவங்க வீட்டில் இருக்கிறாங்க, தப்பு பண்ணுறவங்க வீட்டில் இருக்காங்க, நீங்களே காட்டி கொடுங்கன்ற மாதிரி படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, படத்துக்கு நல்லா தான் இருக்கும். நடைமுறை வாழ்க்கையில் அது அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது கொஞ்சம் கதையோட ஒண்டி பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது ஏன் சில பேர் அவசரப்பட்டு வேறு மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. சூப்பர் கிரேட் ஸ்டார். ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ட்ரிம் பண்ணனால உங்களுக்கு ஏதாவது ஸ்பீடாக போயிட்டு இருக்கா? இல்லை, ஸ்பீடாக போகிறதே படம் போகிறதே தெரியலங்க. அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் இது பண்ணி சங்கர் சார் ரொம்ப கிளாஸாக பண்ணியிருக்காரு. டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி இது பண்ணி எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க அந்த இதில். அவங்க 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 பட்ட கஷ்டத்துக்கு சத்தியமாக நல்ல பலன் கிடைக்கும். மற்ற கமெண்ட்ஸை விடுங்க, பிரமாதமாக இருக்குது பிக்சர். டெஃபினட்டாக திருப்பி அந்த லேட் பிக்கப் பண்ணுறாங்க தெரியுமா, கண்டிப்பாக ஆகும். அதுவும் கமல்ஜி பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையிலே படம் நல்லா இருக்குது. சும்மா வெளியே ராங்காக நெகட்டிவாலாம் போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் உண்மையிலே நல்லா இருக்குது. ஒவ்வொரு சீனில் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு தெரியுது. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அது சும்மா வெளியே ஜாலியாக வந்து யூடியூப்பில் இருக்கிறோம், அதில் இருக்கோம் சொல்லி ஒருத்தர் ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் ஒர்க்கும் அதில் தெரியுது, ஒவ்வொரு டெக்னீஷியனுடைய ஹார்ட் ஒர்க்கு. ஆமாம், கண்டென்ட் என்ன லஞ்சம்ங்கிறது இல்லை, லஞ்சம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி தானே உங்களுக்கு இல்லையா? அது ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று எடுத்து காட்டியிருக்காங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒவ்வொருத்தரும் வெளியே நெகட்டிவ் போர்ட்ரேட் பண்ணுறாங்களே, அதனாலே படத்தில் தேட்டரில் கூட்டம் வருது, நல்ல கூட்டம் வருது. ஆமாம், இன்னும் அந்த ஆமாம் நல்ல கூட்டம் இருக்குது தேட்டரில். சும்மா வெளியே தான் அப்படி பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம உட்காந்துட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை. நீங்கள் காசை போட்டு படம் எடுத்து பாருங்களேன், அந்த படத்தை தெரியும். அப்போ அந்த வலி தெரியும். ஒவ்வொரு டெக்னீஷியன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வலி அப்போ தான் தெரியும். 15 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. 3 ட்ரெய்லர் வேறு போட்டாங்க. அது இன்னும் பார்க்கணுங்கிறது தோணுது. படம் ஒரு உண்மையிலே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது படம். ஒரு ஃபுல் படம் பார்த்த ஃபீலிங் வரல. நான் வந்து இந்தியன் 1 பார்க்கல, அதனால் இந்தியன் 2 பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஃபுல் படம் பார்த்த ஃபீலிங்கே இல்லை. ஃபுல் படம் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறேன். அது வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தெரியணும். சரி, ஸ்டோரி ஸ்பீடாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா? ஓரளவுக்கு போகுது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது படம் பார்த்த மாதிரியே இல்லை, ஒரு சீரீஸில் ஒரு எபிசோட் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். இந்தியன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? இந்தியன் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்தியன் 3 வந்து எனக்கு பார்க்கும் போதே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்தியன் 2க்காக தான் இந்தியன் 3 மாதிரியே தெரியுது. இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. ஒரு சீன்லேயே இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. இன்னும் அந்த இந்தியன் 3யோடதை இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலான்னு தோணுது. எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அப்படி தோணுது. தேவையில்லாத சீனுன்னு ஒன்றுமே இல்லை. லைக் ஒரு சீனில் வந்து வேஸ்ட் பண்ணுற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனால் 10 நிமிஷம் கம்மி பண்ணி உனக்கு லாகாக இருக்கா? ஆமாம், ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஒரு படம் பார்த்த ஃபீலிங் கிடைக்கல, அவ்வளோதான். நெகட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ வந்தாலுமே அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரோட இதுக்காக தான் போகிறேனே, அவரை பார்க்க மட்டும் தான் போகிறேன். இல்லை ரிவ்யூலாம் நான் அந்தளவுக்கு நான் பார்க்க மாட்டேன். மூவி பார்த்துட்டு தான் ஒருத்தரோட எல்லாமே அவரோட ஒப்பீனியன் தான், ஓன் ஒப்பீனியன் தான். ஸோ அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. லஞ்சம் இருக்கக்கூடாது தான். இந்த மாதிரி நிறையா படம் வரணும். ஆக்ஷன் மூவிஸ் எல்லாமே இந்த மாதிரியான அகெயின்ஸ்டு லஞ்சத்துக்கு எதிரான இந்த மாதிரி படம்லாம் வந்து தான் ஆகணும். ஊழல் வந்து அது எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாதுண்ணா. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தனுக்கும் தேவைகள் இருக்கிற மாதிரி அவனுக்கு சீக்கிரம் நடக்கணும்னு எதிர்பார்த்தானா கண்டிப்பாக இப்போது இருக்கிற சூழலை வந்து நிப்பாட்டவே முடியாது. கரப்ஷனாண்ணா, கரப்ஷனால் தான் இந்தியா இன்னும் இங்கேயே இருக்குது. மற்ற கண்ட்ரியோட கம்பேர்லாம் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே அடிச்சிக்கிறோம். ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் இம்பாசிபிள் இல்லைல்ல. வாய்ப்பு இல்லை. ஆனால்
நம்ம தானே எல்லாமே. இங்கே திருந்தணும்னு சொல்கிறவனே அந்த தப்பை பண்ணியிருப்பான் கண்டிப்பாக. அதனால் யாராலையுமே திருந்த முடியாது. எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. மனுஷனாக இருந்தால் தப்பு பண்ண தான் செய்வாங்க. தப்பு பண்ணுறதுனா மனுஷன். ஆனால் எல்லாம் வந்து இப்போ கேமரா மணி இருக்க மாதிரியே எல்லோரும் பின்னாடி இருக்கானா? கிடையாதுலண்ணா. எல்லோரும் ஒரு மாஸ்க் போடுறாங்க. அந்த மாஸ்க்கு ஒரு நாள் எல்லோரும் எப்போ மாஸ்க் இல்லாமல் இருக்காங்களோ அன்றைக்கி தான் கரப்ஷன் இல்லாமல் இருக்கும். நல்லா தான் இருக்குது பார்க்க. ஓகே, போர் அடிக்காமல் போகுது படம். நல்லாவே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நல்லா இல்லை. வீட்டில் டிவியில் போட்டால் பார்க்கலாம், தேட்டர் வந்து பார்க்குற அளவுக்கு வருது இல்லை. ஸ்டோரி வைஸ் ஓகே, ஒரு கான்செப்ட் சோஷியல் மெசேஜ் இருக்குது. என்ன எதிர்பார்த்த மாதிரி இல்லை, மற்றபடி ஓகே தான். ஸ்பீடாக இருக்கா? படம் ஸ்பீடாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே போயிடுது, அவ்வளோதான். ரொம்ப ரசிக்கிற மாதிரி இல்லை, எதுவும் இல்லை. அதெல்லாம் பார்க்கலாம். கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எடுத்த விதங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இன்னும் ஒரு ரசனையோட இன்னும் சில விஷயங்கள்லாம் வச்சு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு வச்சு தான் வருவாங்க. அது கொஞ்சம் பூர்த்தி செய்கிற மாதிரி இல்லை. மூவியை பார்க்கும்போது எனக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அதுதான் நம்ம கமலஹாசன் பிடிச்சி வர்றதுனால அந்த என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குது. அது நல்லா இருக்குது. இப்போ 3வது ட்ரைலர் போட்டிருக்காங்க, அது நல்லா இருக்குது. 3வது பார்ப்போம். எல்லாரும் பார்க்கணும். அதுவும் அந்த குடும்பத்தில் அந்த ஒவ்வொரு இது காட்டுறாங்க தெரியுமா, ஒவ்வொரு பசங்க வந்து அவங்க பேரண்ட்ஸை காட்டி கொடுக்குறது ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப நல்லா, அந்த தீம் மியூசிக் வந்து அனிருத் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ஏன் இந்த மாதிரி ஃபால்ஸ் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. டோட்டலி த ஃபிலிம் இஸ் சூப்பர். அதான் இருந்துச்சு சார். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இண்டியன் 1லேருந்து கன்வர்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் ரெஃபரன்ஸ் இன்ஜின் 1லேருந்து. பட் ஆனால் இண்டியன் 2 நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 1 பார்க்கணும், இன்னும் 2 நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலாக நான் வந்து கமல்ஹாசனுடைய ஃபேன் தான், ஆனால் ரொம்ப பெரிய ஃபேன்ன்றது கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். மூவியோட 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரிம் பண்ணது உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சிடா? எனக்கு என்னமோ ட்ரிம் பண்ணிக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ட்ரிம் பண்ணாமல் எனக்கு தெரியல. லாக் இல்லாமல் எனக்கு தெரியல. நான் வந்து நாமளாக படம் பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு படம். ஆமாம், ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இருக்கா? ரிவ்யூஸ் சொன்ன மாதிரி இருக்கா? நான் ரிவ்யூஸ் பார்க்காம தான் அந்த படத்துக்கே வந்தேன். எனக்கு கேட்ட அந்த படம் ஒரு நல்ல படம் சொல்லுவேன். நான் 10க்கு 9 கொடுப்பேன். நல்ல படம், சூப்பர். தான் ஒரு ரீசன் ஏன் இந்த மூவி பார்க்கணும் ஆடியன்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த பரைபிங் பற்றி ஒரு சின்ன இது கூட கிடையாது, ஒரு நாலேஜ் கூட கிடையாது எனக்கு. ஆனால் வந்து இந்த படம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, பரைபிங் பற்றி சொல்லி தந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்ன மாதிரி நடக்குது இந்தியா எல்லாருமே சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, அது வந்து இப்போ எவ்வளோ வயசு இருக்கும் தாத்தாக்கு? எவ்வளோ வயசு இருக்கும் அந்த படத்தில் இருக்குது கமல்ஹாசனுக்கு? 106 வயசு இருக்கும். ஆனால் இந்த மேலே இந்த செவத்து மேலாம் ஜம்ப் பண்ணி போகிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது ஸோ மூவி வந்து ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. என்னன்னா வந்து ரொம்ப லேக் இருக்குது அண்ட் லாஜிக்கல் எரர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போது 106 வயசு ஏற்கனவே சொன்ன மாதிரி 106 வயசு அவருக்கு. அப்போ வந்து இந்த ஆக்ஷன்ஸ் அவ்வளோ பண்ணுறது அண்ட் தென் அந்த யூனிசைக்கிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெட்ரோ வழியாக போகிறது. அதெல்லாம் வந்து எனக்கே என்னடா எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் மெயினாக வந்தேன். பட் என்னடா இது இந்த அளவுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ப்ளஸ் பாயிண்ட் என்ன மூவியோட? ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த மெசேஜ் தான், கரப்ஷன் பற்றி. அந்த இந்தியன் 1லே வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த லஞ்சம் டைலாக் அதெல்லாம் வந்து இன்னும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஏஆர் ரஹ்மானோட அந்த மியூசிக்கோட பீட்டையும் அங்கங்கே சேர்த்துருக்காங்க இந்தியன் 1ல் வந்ததுலாம். மெசேஜ் வந்து நல்ல மெசேஜ். அண்ட் தென் நம்ம யூத்துக்கும் வந்து மைண்ட் செட் மாறும். ஏன்னா இப்போ எஜுகேஷனாக வந்து மெயினாக வச்சு எடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கல் அண்ட் தென் க்ரைம் சார்ந்த ஒரு இதை வச்சு எடுத்திருந்தாங்க, லஞ்சம் கரப்ஷன். இதில் வந்து எஜுகேஷன் சார்ந்த கரப்ஷன் வச்சு எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். மூவிஸோட ஃபீட்பேக்கை போட்டு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் ஃபீட்பேக் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்களா இல்லை எப்படி ரிவ்யூ பார்த்துட்டு வந்தீங்களா? ஆக்சுவலாக நான் ரிவ்யூ பார்த்தேன். எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமல் சார் ரொம்ப பிடிக்கும். பட் த திங் இஸ் என்னன்னா நெகட்டிவ் தான் அதிகமாக வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூஸ். பாசிட்டிவ் எல்லாரும் ரோஸ் பண்ணாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் 70 வயசு ஆயிடுச்சு, அப்போ அவர் நடிக்கிறாருன்றதுனால நான் வந்து சரி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எப்படி தான் அந்த அவங்க பேசினருக்கும் படத்துக்குள்ளே இருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லை இல்லையா? இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய லாஜிக்கல் எரர்ஸ் அண்ட் தென் மேக்கப் வந்து இப்போ இந்தியன் 1ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும், ஓகேவா? பட் இப்போ வந்து 106 வயசுக்கும் ஒரு 106 வயசு மனுஷன் அப்படி இருப்பாரான்னு கண்டிப்பாக கிடையாது. நம்ம பக்கத்து தெருவில் போய் பார்த்தீங்கனாலே ஒரு 80 வயசு பாட்டி தாத்தாக்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் 106 வயசு ஒரு மாதிரி எங்கே இருக்கா மாதிரி. அண்ட் தென் ஓடுறது தாவறது எல்லாமே பண்ணுறாரு. அது மட்டும் குறைச்சிட்டு ஃபேமிலியோடு பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியனை வந்து திருப்பி கூப்பிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்திய நாடுக்கு வந்து இது மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்தியனை வந்து திருப்பி கூப்பிட்ருக்காங்க. என்ன நம்ம மக்கள் வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பட் அதோட சொல்ல போனீங்கன்னாக்க நிறைய வந்து மைனஸ் பாயிண்ட் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கோசரம் வந்து இத்தனை பேர் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து மேக்கிங் பார்த்தீங்கன்னாக்க
அந்தளவுக்கு ஒரு நிறைய பார்த்தீங்க சில இது சங்கர் சார் தான் எடுத்துருப்பார் அப்படின்னு டவுட்டாக இருக்குது படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு. ஆமாம் ஆமாம், இந்த சங்கர் சாரோட எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான். ஸ்பீடாக இருக்கா மூவி? நல்ல ஸ்பீடாக இருக்கு. ஸ்பீடாக இல்லை, சீனெல்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லேருந்து அடுத்த சீனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னொரு வந்து புகுத்து வந்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது வந்து. மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், எப்படி மேடம் இருக்கு? ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப லாஸ்ட் அந்த அந்த இது பண்ணுறதுல ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அந்த போலீஸ் துரத்துறது, இவன் ஓடுறது, இதெல்லாம் ரொம்ப லென்த் எடுத்துனோம். ஒரு 15 மினிட்ஸ். என்ன மேடம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இன்னைக்கு படத்தில் இந்த சீன் சூப்பராக இருக்குன்னு சொன்ன சீன் என்ன? அந்த ஃபஸ்ட்டு பசங்கள்லாம் சேர்ந்து அம்மா அப்பானாலும் ஒரு அஞ்சு இது பண்ணுறது, உழைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டுக்கு அவன் அம்மா இருந்த உடனே ஃபுல்லாக இது பண்ணுறது தான் ஃபுல்லாக திருப்பி பாடல் காட்சிகளாக எப்படி மேடம்? பாடல் எதுவுமே அவ்வளோ நல்லா சொல்கிற அளவுக்கு பாடல் எதுவுமே நல்லா இல்லை. மியூசிக் அந்த ஓகே, நான் படம் நல்லா இருக்குண்ணா. ஆனால் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குண்ணா. இந்தியன் 3 கொடுத்து வந்து நல்லா இருக்குது. இந்தியன் 3 கிளைமேக்ஸ் கொடுத்து நல்லா இருக்குண்ணா. இந்தியன் இன்ட்ரோ கொடுத்து நல்லா இருக்குது. வேறு அந்தளவுக்கு எதுவும் இல்லைண்ணா. சாங் நல்லா இருக்குண்ணா, அவ்வளோதாண்ணா, ரொம்பலாம் இல்லைண்ணா. நல்லா இருக்குண்ணா. கதை ரொம்பலாம் கிடையாதுண்ணா, கதை மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் படம், அவ்வளோதான். பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மெசேஜ், அவ்வளோதாங்க. கூஸ்பம் மூடு இல்லைங்க, நிறைய படம் இப்போ பார்க்கறனால அந்த ஃபீல் வரல. பட் ஓவரால் சப்ஜெக்ட் நல்லா இருந்தது. ஸ்டோரி ஓகே, பட் அந்த குழப்பன்றதெல்லாம் கொஞ்சம் வருமா, இது வந்து கொஞ்சம் குறிஞ்சா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி ஓகே, ஆனால் பட் அந்த கொலை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு இருந்திருக்கலாம். 10 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்பீடாக போயிட்டு இருக்கா 10 நிமிஷம் கம்மி பண்ணனால? ஆமாம், இல்லை அந்த கொஞ்சம் அந்த வர்ம கலையை கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கலாம். அந்த கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த எல்லாத்துக்கும் தேவை தான், எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷனுக்கு ரீச் ஆகுது, நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். என்ன காரணத்தினால ப்ரெஸ்ஸில் இப்போ பிடிச்சிருக்கு? அந்த அவங்க சொன்ன மெசேஜ் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த வர்மக்கலை, அந்த சில கிராஃபிக்ஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்தியன் 1 பார்க்கல, அந்த கதை தெரியும், பட் இந்தியன் 2 எனக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சி. எந்த சீனில் பூஸ் பம்ப்ஸாக நீங்கள் கிளாப் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ்? ஒரு சீனில் வந்து அந்த பாடிலாம் கொஞ்சம் ஏற்றிருப்பார், அந்த ஒரு ஃபைட் சீனில், அது சூப்பராக இருந்துச்சு. வேறு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப லேகுன்னு சொல்கிறாங்க பாதி பேர், கிளைமேக்ஸ் சீனு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இன்னும் அப்படி ஒன்றும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஸ்பீடாக போயிட்டு இருக்கா? எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்துச்சு, ஒன்றும் லேக் ஆகலை. மியூசிக் பற்றி எப்படி இருக்குது? எப்பவும் போல் சூப்பராக தான் இருந்துச்சு. அனிருத் சூப்பராக பண்ணுவார். இந்தியன் 1 ஏன் கம்பேர் பண்ண? இந்தியன் 2 வேறு, இந்தியன் 1 வேறு. கண்டினியூட்டியாக இருந்தாலும் அந்த லேக் ஈடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதோட கண்டினியூட்டி, அதில் கரப்ஷன் பற்றி சொல்கிறதுனா இதுலேயும் சொல்கிறாங்க. அப்போ அதை பற்றி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்துருக்கலாம். ரொம்ப நிறைய ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப லாஜிக் இருக்கா? லாஜிக் இருக்குது, ஆனால் அதை ரொம்ப நம்புகிற மாதிரி சொல்லலை. அதனால் அழுத்தமாக யாருக்கும் படாதுன்னு நினைக்கிறேன். மூவியை ப்ளஸ் பாயிண்டாக என்ன சொல்ல, இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு? ப்ளஸ் பாயிண்ட்னா சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அவரோட அம்மா இறந்தப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, அவ்வளோதான். பெருசாக வந்துட்டு ரொம்ப மனசை தொடுற அளவுக்கு சீன்ஸ் எதுவும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது ஓகேவா இருக்கு? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. கரப்ஷன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக இந்த மூவி பார்த்தே ஆகணும். எங்களை மாதிரி ஏஜ் இருக்கவங்களாம் பார்த்தா மேபி நான் ஓல்ட் ஏஜ் நாங்களாம் வந்து 40-45 இயர்ஸ் அப்படி வந்தால் இந்த மாதிரி வேலை கிடச்சா பண்ண மாட்டோம், கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க. எந்த சீக்வன்ஸில் வந்து கிளாப்ஸ் பண்ணீங்க? அந்த வர்மக்கலை பண்ணும்போது எனக்கே கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. கதை எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக இன்ஸ்பைரிங் ஆகிற மாதிரி கூட இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாம் வாங்க, சூப்பராக இருக்குது படம். கரப்ஷனை பற்றி உங்களுக்கு என்ன? கரப்ஷன் வந்து மற்றவங்க காசு பிடிக்கிறது, இங்கே அவங்க த வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள். அதாவது எல்லாரும் இந்தியன் 2 வந்து நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் நல்லா இல்லைன்றாங்க. அதுக்காகவே வந்து பார்க்கலாம், அது என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்கள்? சங்கர் எடுத்திருக்காருன்றதுனால மெயினாக வரோம், அவருக்காக தான் வந்து பார்க்க வரோம். ஏன்னா வந்து இந்தியன் 1ல் வந்து கரப்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்தியன் 2லேயும் வந்து ஸ்ட்ராங்காக பேசுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக பார்க்கணுன்னு தோணுச்சு. அதனால் படம் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்தியன் 1ல் வந்து கரப்ஷன் பண்ணால் என்ன தப்பு நடக்கும்னு சொல்லி பேசுவாங்க.
இந்தியன் 2ல் வந்து கரப்ஷனால் அவங்க ஃபேமிலியில் என்ன பாதிப்பு நடக்குன்றதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்குது. மேபி என்ன ஒரு பிரச்சனைனா அது கொஞ்சம் லென்த்தாக போனதுனால ஸ்க்ரீன் பிளேயில் ஏதோ அடி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் அது. ஸோ படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னால் வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமோட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் ஆஸ் யூஷுவல் சங்கர் படத்தில் என்ன இருக்குமோ அது அப்படியே திருப்பி கொண்டு வந்ததுனால நல்லா இருக்குது. கிராண்டியராக இருக்குது. ஆமாம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி சொல்ல வந்துட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த சீன் போயிட்டாங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே கதையில் சொல்லணும்னு நினச்சதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் ஒரு படத்துக்குள்ளே சொல்லணும்னு நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஓவர் டோஸாக இருக்குது அது படத்தில். நான் நீங்கள் அது சொன்ன மாதிரி தான் படம் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரே படத்துக்குள்ளே இருக்குது. எல்லாமே சம்மந்தம் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக காட்டின மாதிரி இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இல்லாதனால ப்ராப்ளம். நான் கமலஹாசன் ஃபேன், அதனால தான் நான் பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்தே கமலஹாசன் ரொம்ப பிடிக்கும். சங்கர் டைரக்ஷன் சொன்னாங்கப்பா, சங்கர் பண்ணுறாருல்ல, அதனால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஆனால் இந்தியன் ஃபஸ்ட்டை விட இதை வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். சங்கர் படம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும். ஸ்டோரி லெவல் அதான் எல்லாம் கொஞ்சம் என்னென்னா கமலுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டுக்கு இதுக்கும் கொஞ்சம் ஸ்லோ தான். ப்ளஸ் பாயிண்ட் பார்ட் 3க்காக வந்து பார்ட் 2 வந்து ஸ்லோ ஆக்கியிருக்காங்க. பார்ட் 3 வந்து இந்தியன் ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமலஹாசன் சார் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஓகே தேங்க்ஸ். சூப்பராக இருக்குது. ஆமாம் மூவி நல்லா இருந்துச்சு. ஸ்பீடாக தான் இருந்தது. ஓகே சூப்பராக இருக்குது. ரொம்ப மூவி ரொம்ப நல்லா இருக்குது. கமலஹாசன் வந்து லாஸ்ட் சீனில் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவன் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ ஊழலை பற்றி பேசினா என்ன நடக்குன்ற மாதிரி தான் அதில் காட்டுறாங்க. அடிக்கிறாங்க, எல்லோரும் தருத்துறாங்க. கண்டிப்பாக இருக்குது. லஞ்சம் இருக்குல்ல, இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? வீட்டில் ஒளிவு மறைவே இருக்குன்றாங்க. ஆனால் லஞ்சம் இருக்குதுன்றது உண்மை. அதை மாற்ற முடியாது. படம் கொஞ்சம் புரிகிற மாதிரி பொறுமையாக தான் எடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். ஊழலை பற்றி ஒன்று ப்ரீஃபாக காட்டல. இந்த பார்ட்டு தேர்ட் பார்ட்டில் தான் கிளியராக தெரியும் போகுது. இதில் ஒன்று கமல் ஈக்குவல் பார்ட்டு தான். அவர் ஃபுல்லாக ஒன்றே அவர் இதாக கொடுக்கல. மூவி நல்லா இருந்துச்சுங்க. பரவாயில்ல. நல்லா மேக்கப், நல்லா ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்தியன் 1 இந்த மாதிரி இந்தியன் 2 இல்லை, அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. ஊழல் வந்து எப்போயுமே ஒழிக்க முடியாதுங்க. அது ஊழல் இருந்துட்டு தான் இருக்கும். எடுக்க எவ்வளோ வேணால் எடுக்கலாம் ஊழல். இல்லை அதான் ஊழல் வந்து அவர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேருந்து எல்லாம் சரியானா சரியாக இருக்கும். ஆனால் அது யார் மனுஷங்க மாற மாட்டாங்க. அது வாய்ப்பு இல்லை. நம்ம மாறினா தானே இது நாடே மாறும். இல்லை ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப ஸ்பீட்லாம் சொல்ல முடியாது. இடையில கொஞ்சம் அதை ஷார்ட் பண்ணிவிட்டு மற்ற விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலாம் கதை. அந்த இடத்துல தான் ஒரு 2 இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. வேறு இதில் ப்ளஸ் பாயிண்ட்னா என்ன, என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தெரியுது நம்மளுக்கு. தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ கல்வியில் இவ்வளோ பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. ஊழல் நார்மலாக பேசிக்காக நம்மளுக்கு தெரியும் வெளியே. ஆனால் இன்டெப்த்தாக எதுவும் தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருந்தோம். நல்லா இருந்தோம். பார்க்க மாட்டேன். ஊழலை பற்றி பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஊழல் பற்றி அதெல்லாம் தவிர்க்கணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணார் அவர். வந்து இப்போ ஜென்ரேஷன் தேவையா? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடட்டுன்னு இப்படியும் இருக்குது உலகத்தில். அதை தெரியாமல் மக்கள் நடக்காவில்லையே, அதை தெரிஞ்சுக்கிடட்டுங்கிறதுக்காண்டி தான். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே நல்லா இருக்கு. எனக்கு கமல்ஹாசன் பிடிக்கும். இந்த கதைலாம் நல்லா இருக்குது. போர் அடிக்கலை. நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது. நாங்கள் இதை சினிமாவை தான் பார்க்குறோம். பெரிய லெவல்லாம் கொண்டு போக விரும்பல. நார்மல் சினிமா 2.5 மணி நேரம் அவ்வளோதான். மூவி நல்லாயிருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோடு நல்லா வந்து பார்க்கலாம். எஸ்டே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. ஊழல் எப்படி ஒழிக்கிறதுன்னு பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ஊழல்னா லஞ்சம் வாங்குறது. அதான் இப்போ ஒரு வேலை செய்யணுன்னா இந்த காசு கொடுத்தா நான் இது பண்ணுறேன், அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது. அது ஏன்னா நம்ம தாத்தா பண்ணி பார்த்துட்டாரு, பண்ண முடியாது. இதுக்கு மாதிரி எவன் வந்தாலும் பண்ண முடியாது. அதுதான் ரீசனு. ஊழல் தான்.
ஊழலைனா வந்து அதான் தெரியலையே, தாத்தா வராரு போறாரு, என்ன கதை தெரியல. என்ன ஊழல் புரியல எனக்கு. ஊழல் நான் சொல்லிட்டா ஒன்று, நான் படம் பார்த்தேன். நாட்டு மக்களுக்காக வந்தார் தாத்தா. வந்தது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, அப்படியே போயிட்டார் அவர். தேர்டு பார்ட் வந்தால் தான் தெரியும் என்னான்ட்டு சொல்கிறதுக்கு. சரியாங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதுதானே தெரியல எனக்கு. லஞ்சம் நான் வந்து இப்போ நான் சொன்னா தப்பா, இதெல்லாம் போடாதீங்கண்ணா. நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு கோட்டை 210 ரூபா நிற்கிறானா, எப்படிடா? அதுதான் லஞ்சம். உண்மையான அதுதானா உண்மை, அவள் தானா? எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலண்ணா. இது எவ்வளோ தான் படம் எடுத்தாலும் நம்ம மக்கள் வந்து இதை எப்படி இருந்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எவ்வளோ படம் வந்தாலும் என்ன இது சொன்னாலும் திருப்பி லஞ்சம் வாங்க தான் போகிறாங்க. அதனால் படம் வருது, சில பேர் எடுத்துப்பாங்க பாசிட்டிவாக. என்ன இல்லை, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இப்போ ஃபீல் ஆகும். ஒரு 10 நிமிஷம் படம் பார்த்துட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் எல்லோரும் திருப்பி போய் லஞ்சம் தான் வாங்க போகிறாங்க. வேண்டாம் தானா, லஞ்சம் வாங்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் எல்லோரும். பட்டு ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைண்ணா. அது கண்டிப்பாக க்ரியேட் ஆகுங்க. அதாவது அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சீனில் வரும்பொழுது 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்வார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, அதனால் நான் அவங்கக்கிட்ட தான் பேச விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான். அப்போ அவங்க 4 பேர் வந்து அவங்க வீட்டில் இருக்க தப்பு பண்ணுறவங்கள காட்டி கொடுக்குறாங்க. அதனால் ஒரு மரணமே நடக்குது. அப்போது யார் பேச்சை கேட்டு அவங்க அந்த விஷயத்தை பண்ணாங்களோ அவங்க மேலே வெறுப்பு வருது. இதுதானே மனித இயல்பு. நம்ம ரொம்பவும் மகாத்மாவெல்லாம் வாழ்ந்தால் எல்லாருக்குமே எதிரியாக தானே மாறிடுவோம். ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம். அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அது வந்து அது ஸ்பார்க் ஆகுமான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நெகட்டிவ் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு படம் எடுக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். படம் எடுக்கிறவங்க, ப்ரொடியூசரு, டைரக்டரு, அண்ட் வந்து நடிகருங்க, இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அது அவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அவ்வளோ உடனே டப்புன்னு வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் படம் இல்லைங்க. படம் வந்து அதான் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வருவோம்ல, அதில் ஒரு 10% கொஞ்சம் கம்மியாக இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அவ்வளோதான். இந்த இந்தியன் 1 வந்து அடுத்தடுத்த சீன் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதது மாதிரி இருக்கும். ஏன்னா அது அப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்தியன் 2ங்கிறது இந்தியன் 1ல் இருக்கிற ஸ்டோரி நம்ம மைண்டில் ஏற்றிட்டு தான் வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ இதுதான் இருக்குன்னா அதுதான் இருக்குது படத்தில். தப்பு பண்ணால் அவர் வந்து தண்டிப்பார். இப்போ வீட்டில் இருக்கவங்களே காட்டி கொடுங்கன்ற மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க எப்படி ரியாக்ட் ஆகணும்னா, ஆவாங்கன்னு தெரியும். ஆகணும்னா நம்ம வீட்டிலே தப்பு நடந்தால் நம்ம அதை தட்டி கேட்கணும் அப்படின்றது ரியாக்ட் ஆகணும். அதான் ப்ராக்டிக்கல். இது கன்ஃபார்ம் எடுத்து ஒரு அவேர்னஸ் தான் எடுத்து கன்ஃபார்ம் எடுத்துப்பேன். ஒரு ஸ்டூடெண்ட்டாக எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க, நல்லது தான். அது வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை, நல்லா தான் சொல்லியிருக்காங்க படத்தில். எப்படி இருக்குது படம்? உண்மையிலே நல்லா இருக்குது. அது நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் அதான் அவங்க சொன்ன மாதிரி ஈஸியாக படம் எடுக்க முடியாது. ஆனால் ரொம்ப ஃபஸ்ட்டுலாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்காது. இப்போது செகண்ட் பார்ட் வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. தேர்ட் பார்ட் வந்து முன்னாடி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும் தேர்ட் பார்ட்டு.